ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொடிஷியா வந்திருக்கோம். கொடிஷியா டிஃபென்ஸ் இன்னோவேஷன் அண்ட் அட்டல் இன்குபேஷன் சென்டரும் இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து இந்த ஆர்மி எக்ஸ்போ எக்ஸிபிஷனை மே 28-29 கொடிஷியா ட்ரேட் ஃபேர் காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க. இதில் ஆர்மி, இண்டஸ்ட்ரி, அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து இந்த 2 நாளில் டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டும் சுவாமி சரணம் ஐயப்பா ரெஜிமெண்ட்டும் தங்களோட வெப்பன்ஸை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு வெப்பன்ஸ் முன்னாடியும் ஒரு ஆஃபீஸரை எம்ப்ளாய் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா அந்த வெப்பனோட பேர் என்ன, அதோட கெப்பாசிட்டி என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நம்மக்கிட்டேயும் அந்த வெப்பன்ஸை கொடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லியும் கொடுத்தாங்க. முதல்ல ஒரு 2 ஸ்மால் மிஷின் கன் வச்சுருந்தாங்க. அதோட வெயிட் 4.5 கிலோ அப்படின்னு சொன்னாங்க. அது பெர் செகண்டுக்கு பார்த்திங்கன்னா 20 புல்லட்ஸும் இன்னொன்று 30 புல்லட்ஸும் சுடுன்னு சொன்னாங்க. ஷார்ட் ரேஞ்சில் பாம் ட்ராப் பண்ணுற ஒரு வெப்பன் வச்சுருந்தாங்க. அதில் பாம், ஸ்மோக் அதெல்லாம் எப்படி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் மைன்ஸ் இருந்தது. லார்ஜு, ஸ்மாலு அப்படிலாம் இருந்தது. லார்ஜ் பார்த்திங்கன்னா டேங்கர் மாதிரி ஒரு வெஹிக்கிளை பர்ஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸ்மால் மைன்ஸில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஸ்டீலில் இருக்குது, அப்புறம் இன்னொரு குவாலிட்டியில் இருக்குது. ஸ்டீலில் இருக்கிறது கூடயும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், மற்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கிரானைட்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அப்டக்கிள் ட்ரைனிங் இருந்தது. ஒரு மிலிட்ரி பர்சன் என்னென்ன டைப் ஆஃப் அந்த ட்ரைனிங் ஏற்படுவானோ அதோட ப்ரோட்டோடைப் வச்சுருந்தாங்க. ஒரு மிலிட்ரி யூனிட் ஒரு இடத்துல போய் ஸ்டேஷன் ஆகுறாங்கன்னா அவங்க எப்படி அந்த இடத்த செக்யூர்டாக பில்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதோட ப்ரோட்டோடைப் வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு மிலிட்ரி யூனிட் பை லேண்டில் குறுகிய ஏரியாவில் எப்படி போகணும், 1 by 1 போகிறாங்க. அடுத்து ப்ராடான ஏரியாவில் எப்படி போகணும், அதோட ப்ரோட்டோடைப்பும் வச்சுருந்தாங்க. அடுத்தது ஒரு லாங் ரேஞ்ச் வெப்பன் வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க. அப்புறம் லேசர் டெக்னாலஜி மூலயமா எப்படி ட்ரைனிங் கொடுப்போம் மிலிட்ரி ஆஃபீஸருக்கு அது டிஸ்பிளே பண்ணி காட்டினாங்க. அவங்க யூனிஃபார்முக்கு மேலே ஷோல்டரில் ஒரு மாலை மாதிரி ஒரு சென்சர் இருக்குது. 7 சென்சார் இருக்குது மொத்தம். கேப்பில், ஹெல்மெட்டில் பார்த்திங்கன்னா 3 சென்சார் இருக்குது. அப்புறம் கன்னோட பார்த்திங்கன்னா ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க சுடும்போது பார்த்திங்கன்னா இவங்க மேலே பட்டுடுச்சுன்னா அந்த சென்சார் லைட் ஆகிற மாதிரி செட்டப் அதில் இருக்குது. ஏன்னா நம்ம நிஜமாகவே இந்த ட்ரைனிங்கை கொடுக்க முடியாது. ஒன்லி வார் டைமில் மட்டும்தான் நம்ம துப்பாக்கி எடுத்து சுட்டுட்ருப்போம். மற்ற நேரத்தில் நம்ம துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. அப்படி ட்ரைனிங் கொடுத்தாலும் அந்த பர்சன் இறந்துடுவாங்க. அதுக்காக இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி 203 பேருக்கு ஒட்டுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்புறம் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் வீசுகிற 2 வெப்பன்ஸ் இருந்தது. ஒன்று 6.5 கிலோமீட்டர் ரேடியஸு, இன்னொன்று 5.25 ரேடியஸ் அந்த மாதிரி இருந்தது. அந்த 5.14 ரேடியஸில் இருக்கிறது காம்பேக்டாக எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம், அது 3 பேர் இருந்தால் போதுன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் டெலிகம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாம் இருந்தது. டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல தான் நிறைய இடத்துல இவங்க பதுங்கியிருப்பாங்க. அப்போ இந்த சிக்னல்ஸ்லாம் இவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பைனாக்குலர் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற உங்களோட கோஆர்டினேட்ஸு அதெல்லாமே கொடுத்துடும். அது இன்னுமே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்போம் அந்த ராக்கெட் லான்ச்சஸ், அதுவும் வச்சுருந்தாங்க. அது 13 வகையாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. காட்டில் நம்ம சிக்னல் கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஒரு பில்டிங்கை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி என்னென்ன யூஸ்ன்னு சொன்னாங்க. அது என்ன ஆகுனா நம்ம சுடும்போது பார்த்திங்கன்னா முன்னாடியும் போகும், பின்னாடியும் ஃபயர் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மீடியம் சைஸ் AK-47 மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பர்சனல் பார்த்திங்கன்னா அது எப்படி ஏம் பண்ணணும், அது என்னென்னா ஏம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் மூஞ்சி அங்கேருந்து விளக்கிடணும், அப்படியே வச்சுட்டு சுட்டால் அது திரும்பி நம்ம மூஞ்சியே உடைச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் 2
AK-47 மாதிரி 2 வெப்பன்ஸ் வச்சுருந்தாங்க. இது என்னென்னா ஒவ்வொன்றையும் எப்படி யூஸ் பண்ணுறதும் இவங்க சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. நிறைய பேர் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி எப்படி வந்து சுடணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஷோல்டரில் வச்சு சுட்டுட்ருந்தாங்க. நிறையா ஆர்மி பர்சனல்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. வந்து அவங்க சன் டாக்டருக்கு வந்துட்டு அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸு அதெல்லாம் வந்து சொல்லி இன்னும் நிறைய இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிலாம் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய NCC ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அப்புறம் ஆர்மிலேயும் பார்த்திங்கன்னா நிறையா டாப் ஆஃபீஸர் வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய கம்பெனி அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா ஸ்னோ வாட்டர் அதிலலாம் போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிளை வந்துட்டு தயாரித்து வச்சுருந்தாங்க. இது ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்க. இது வந்து டஃப்பான டெரைன்ஸ்லேயும் நம்ம ஈஸியாக போகிறதுக்காக இது பண்ணியிருக்கிறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ட்ரோன் டெக்னாலஜி வச்சு நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு. இங்கே நம்ம KPR மில் அவங்க கம்பெனி கூட இருந்தது. அவங்க வந்து சீட் பாம் அப்படின்ற கான்செப்டில் சீடை வந்து ட்ரோனில் வச்சா அது கரெக்டான இடத்துல போய் அந்த சீடை வந்து ட்ராப் பண்ணிவிடும் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளட்டுக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நிறைய பேர் ப்ளட்டு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த டிராஃபிக்கில் நம்ம போகிறதுக்கு நம்ம ட்ரோனில் கொடுத்துட்டா அது ஈஸியாக எந்த இடத்துக்கு சேர்க்கணுமோ சேர்த்திடும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் ட்ரோன் ரிலேட்டாகவே கொஞ்சம் நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு. டஃப்பான இடத்துலேருந்து ஒரு பொருள் எடுக்கிறது அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நம்மளுக்கும் போய் பார்த்தா தான் கோயம்புத்தூர்லேயே இவ்வளோ ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கான்னு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. மொத்தம் 80 ஸ்டால் போட்டிருந்தாங்க. அதில் ஆர்மி, டிஃபென்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க காம்பனன்ட்ஸு, அவங்க எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்பேர்ஸ் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கிற 60 ஸ்டாலில் மீடியம், ஸ்மால், மைக்ரோ என்டர்பிரைசஸ் வந்து அவங்க ப்ராடக்ட் எல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதோட முக்கியமான ஆப்ஜெக்டிவே என்னென்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிஃபென்ஸ் போர்ஸை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அவங்க ஃப்யூச்சரில் என்டர்ப்ரனர் ஆகும்போது டிஃபென்ஸ் ரிலேட்டடாக ப்ராடக்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இன்னும் வந்து ஈஸியாக சேஃப்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய வெப்பன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அதுதான் இது முக்கியமான ஆப்ஜெக்டிவாக இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குது, ஆர்மி நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. இந்த எக்ஸ்போ வந்து காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். காலையில் 10:30லேருந்து 11:30, சாயந்தரம் 3:30லேருந்து 4:30 பார்த்திங்கன்னா ஆர்மி பர்சனல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரில்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் நான் போகும்போது பைப் பேண்ட் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதில் கன் ட்ரில்ஸ், ஆர்மி ட்ரில்ஸ், கமாண்டோ கலரி இதெல்லாமும் அவங்க டிஸ்ப்ளே பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. 23 ஸ்டார்ட் அப்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிங்கன்னா கொடிஷியாவில் போய் இந்த எக்ஸ்போ வந்து விசிட் பண்ணுங்கள். இது உங்களுக்கும் சரி உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி நல்ல ஒரு க்யூரியாசிட்டி வந்து உண்டாக்கும். ஏன்னா நம்ம பார்க்காத வெப்பன்ஸ்லாம் வந்து நேரில் பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஆர்மியில் வந்துட்டு சேரணுன்ற ஒரு ஆசை வந்து இது மூலியமாக கூடயும் உருவாக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.